ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிஹெச்பி ப்ராஜெக்ட் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ப்ராஜெக்டோட டாபிக் என்ன அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி பில் அப்ளிகேஷன் தான். நம்ம வந்து நார்மலாவே முன்னாடி தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இபி சென்டருக்கு போயிட்டு நம்ம வந்து பே பண்ணுவோம், கரெக்டா? ஆனா இப்ப எல்லாமே வந்து ஆன்லைன் பேமெண்டா மாறிட்டு, ஸோ நம்மளோட போன்லயே நம்ம போன்பே, பேடிஎம் யூஸ் பண்ணி ஆன்லைன்லயே பே பண்ணிக்கிறோம் அஃபிஷியல் வெப்சைட்ல போயிட்டு. அதே மாதிரி தான் இப்ப நம்மளோட அப்ளிகேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதே மாதிரி ஒரு பேமெண்ட் பண்றதுக்குள்ள அப்ளிகேஷன் தான். ஓகேவா? எலக்ட்ரிசிட்டி பேமெண்ட் பண்றதுக்குள்ள அப்ளிகேஷன். ஓகே, வாங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட சிஸ்டம்ல வந்து என்னென்ன அப்ளிகேஷன் இருக்கணும் அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிஹெச்பி யூஸ் பண்ணணும் அப்படின்னாலே நம்மளோட சிஸ்டம்ல வந்து ஜாம்ப் வந்து இருந்திருக்கும். ஜாம்ப் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பிஹெச்பி வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கணும். ஓகேவா? இது ரெண்டு இருந்தாலே நம்ம பிஹெச்பி ப்ராஜெக்ட் வந்து ரன் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து ரன் பண்ணணும்னா அது எந்த ஃபோல்டர்ல வச்சிருப்போம்னா, லோக்கலோஸ்ட்ல போயிட்டு சி ஃபோல்டருக்குள்ள போயிட்டு ஜாம்ப்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஜாம்ப் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஜாம்ப்னு இருக்கும். அதே இது வேம்ப் யூஸ் பண்ணீங்கன்னா வேம்ப் ஃபோல்டருக்குள்ள போய் நீங்க வந்து அந்த ஃபோல்டர் வந்து வச்சிருப்பீங்க. ஓகேவா? நான் இப்போதைக்கு ஜாம்ப் யூஸ் பண்றதுனால நான் வந்து ஜாம்ப்ல ஹெச்டி டாக்ஸ்குள்ள தான் என்னோட ஃபோல்டர் வந்து இருக்குது. ஓகேவா? அண்ட் தென் இந்த ஃபோல்டர் நேம் என்னவோ அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கிடணும். சரியா? இப்போ நம்ம ப்ரௌசர்ஸ்ல ரன் பண்ணணும் அப்படின்னா அந்த லோக்கலோஸ்ட் கொடுத்துட்டு நம்மளோட ஃபோல்டரோட நேம் கொடுக்கணும். ஓகேவா? லோக்கலோஸ்ட் அண்ட் தென் நம்மளோட ஃபோல்டரோட நேம். நான் வந்து இப்போ எலக்ட்ரிக். டியர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு வெப்சைட் சம்மந்தமான ப்ராஜெக்ட் அப்புறம் ஆப் டெவலப்மெண்ட் சம்மந்தமான ப்ராஜெக்ட் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள். எலக்ட்ரிக் இபில். ஓகேவா? இதுதான் நான் வந்து கொடுத்துருக்கேன். நான் ஆல்ரெடி லாகின் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு இப்படி காட்டுது. ஓகேவா? இதுதான் வந்து நம்மளோட யூசர் இன்டர்ஃபேஸ். ஓகேவா? இதுல வந்து நான் வந்து 2 யூசர்ஸ்க்கு வந்து லாகின் வச்சிருக்கேன். ஒன்னு வந்து அட்மின்காக, இன்னொன்னு வந்து யூசர்ஸ்க்காக. ஓகேவா? அதே மாதிரி 2 போர்ட்டலுக்கு லாகின் இருக்குது. இந்த வெப்சைட்ல அட்மின் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்ப டியூஸ் ஆட் பண்றது, சரி இப்ப ஏதாட்டும் ஒரு யூசர்ஸ்க்கு எவ்வளவு டியூ கட்டணும் அந்த மாதிரி ஆட் பண்றதுக்கு, பேமெண்ட் ஆட் பண்றதுக்கு அட்மின்ல போயிட்டு ஆட் பண்ணிக்கலாம். அதே இது யூசர்ஸ் வந்து போயிட்டு அவங்களோட பேமெண்ட் டியூஸ் வந்து என்ன இருக்குதோ அதை வந்து பே பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்ப ஃபர்ஸ்ட் வந்து அட்மின் பேஜ்ல என்ன இருக்கும் அப்படிங்கறத வந்து காட்டுறேன். ஓகேவா? யூசர் நேம் அண்ட் தென் பாஸ்வேர்ட் கொடுக்கணும். சைன்இன் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து உள்ள போயிடும். ஓகேவா? இதுதான் வந்து அட்மினோட இன்டர்ஃபேஸ். ஓகேவா? அங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்மின் இருக்கும், பிளஸ் லாக் அவுட்னு ஒரு சிம்பிள் இருக்கும். ஓகேவா? இதுதான் உங்களோட டேஷ்போர்டு வந்து வியூ பண்ணக்கூடிய பேஜ். இதுல நான் என்னென்ன அப்ளிகேஷன் கொடுத்துருக்கேன், என்னென்ன எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து யூசர்ஸ். இந்த யூசர்ஸ்ல போயிட்டு நீங்க எத்தனை யூசர்ஸ் வந்து லாகின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றத நீங்க வந்து இதுலயும் செக் பண்ணிக்கலாம். பிளஸ் நீங்க வந்து டிபில போயிட்டு இதுலயுமே நீங்க வந்து யூசர்ஸ்னு ஒரு காலம் இருக்கும். ஸோ நீங்க அங்க போயிட்டு வியூ பண்ணிக்கலாம். எதர் ஒரு இந்த மெத்தட்ல வியூ பண்ணிக்கலாம். அதே இது இல்லை அப்படின்னா அந்த மெத்தட்ல வியூ பண்ணிக்கலாம். ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா பில்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த பில்ஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ்ல வந்து நீங்க வந்து பில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எந்த யூசர்ஸ்க்கு வந்து பில் ஆட் பண்றீங்களோ அந்த யூசரோட நேம் கொடுத்துட்டு பிளஸ் அவங்களோட டேட் கொடுத்துக்கலாம். ஓகேவா? எந்த டேட்குள்ள வந்து ஆட் பண்ணணும் அப்படிங்கறத. அண்ட் தென் எவ்வளவு யூனிட்ஸ் வந்து அவங்க கன்சியூம் பண்ணிருக்காங்க அப்படின்னு கொடுத்துக்கலாம். பிளஸ் வந்து எவ்வளவு அமௌண்ட் வந்து ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. அப்புறம் டியூ டேட் என்ன, எப்போ வந்து அந்த எண்டிங்குள்ள அவங்க முடிக்கணும் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகேவா? அண்ட் தென் ஸ்டேட்டஸ் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸ்டேட்டஸ் வந்து என்ன கொடுத்துக்கலாம் அப்படின்னா ப்ராசஸ் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகேவா? ப்ராசஸிங்ல தான் இருக்கும். அவங்க பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணா மட்டும் தான் அது வந்து கம்ப்ளீட்டடுக்கு மாறும். ஓகேவா? இதுதான் வந்து பில்ஸ்ல இருக்கக்கூடிய இது. இப்போதைக்கு நம்ம இப்போ ஜென்ரேட் ஹிஸ்டரி தான் நம்ம பார்க்க முடியும். ஜென்ரேட் நியூ கொடுத்தோம் அப்படின்னா இதே மாதிரி தான் நம்மளுக்கு வந்து ஜென்ரேட் ஆகும். ஓகேவா? பில் டு பி ஜென்ரேட் ஒன்லி ஆன் த ஃபர்ஸ்ட் ஆஃப் த மந்த். அதாவது ஒரு 1 to 10 டேட்குள்ள தான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த பில் டியூ ஆட் பண்ணக்கூடிய எனேபிள் ஆகும். அந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகும். ஓகேவா? அதனாலதான் நம்மளுக்கு இப்படி ஜென்ரேட் ஆகுது. பட் ஹிஸ்டரி வந்து நம்ம வியூ பண்ணி பாத்துக்கலாம். ஓகேவா? அண்ட் த நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா கம்ப்ளைண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? இந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்து எதுக்காக அப்படின்னா, இப்ப ஏதோ ஒரு யூசர் வந்து நம்மளுக்கு வந்து இதே மாதிரி பில் வந்து தப்பா இருக்குது, இல்லைன்னா பில் பேமெண்ட் பண்ணும்போது எனக்கு வந்து ப்ராசஸ் வந்து டிலே ஆயிருக்குது, அந்த மாதிரி ஏதாட்டும் கம்ப்ளைண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா யூசர்ஸ் வந்து கம்ப்ளைண்ட்டுமே பண்ணிக்கலாம். ஓகேவா? அண்ட் தென் ப்ராசஸ் கம்ப்ளைண்ட் இதுல நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா
அது வந்து போயிடும். ஓகேவா? எதனால அப்படின்னா நம்ம வந்து அதை ப்ராசஸ் பண்ணிட்டோம். ஸோ அந்த கம்ப்ளைண்ட் வந்து ஃபினிஷ்ட் ஆயிட்டு. ஓகேவா? அதனால நம்மளுக்கு வந்து அந்த பேஜுக்கு வந்து போயிடும். ஓகேவா? இது இவ்வளவுதான் நம்ம வந்து டேஷ்போர்ட்ல வந்து இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ். அண்ட் தென் என்ன அப்படின்னா நம்ம டியூஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கு பிறகு நம்ம இந்த இது டெலிட் ரிமூவ் யூசர்ஸ் கூட நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஏதாச்சும் யூசர்ஸ் நம்மளுக்கு பிடிக்கல அப்படின்னா கூட நம்ம வந்து அவங்க யூசர்ஸ் வந்து அன்வான்டா இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம டெலிட் கூட பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுல வந்து நம்மளுக்கு வந்து நம்பர் ஆஃப் பில்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகுறக்கூடிய கவுண்ட்டும் நம்மளுக்கு வந்து ஷோ ஆகும். ஓகேவா? அண்ட் தென் சரி, இப்போ வாங்க, இப்போ அட்மின் பேஜ்ல வந்து இவ்வளவுதான் ஃபீச்சர்ஸ். வியூஸ் ஆட் பண்றதுக்கு ஒரு ஃபீச்சர் இருக்குது. அதுக்கப்புறம் யூசர்ஸ் ஆட் பண்றதுக்கு ஒன்னு இருக்குது. பிளஸ் கம்ப்ளைண்ட்ஸை வந்து வியூ பண்ணி பாக்குறதுக்கும் இருக்குது. ஓகேவா? அண்ட் தென் வந்து என்ன அப்படின்னா இப்போ அட்மின் பேஜ்ல அவ்வளோ ஃபீச்சர்ஸ் தான் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து என்ன அப்படின்னா யூசர்ஸ்குள்ள பேஜ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் யூசர்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கிடுவோம். பாஸ்வேர்டு ஏதாச்சும் கொடுத்துக்கலாம். அண்ட் தென் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட். அண்ட் தென் நம்பர். அண்ட் தென் அட்ரஸ் ஆல்சோ. ஓகேவா? இப்போ நம்ம ரெஜிஸ்டர் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட யூசர்ஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆயிடுவாங்க. ஓகேவா? சாரி, இதே நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அட்மின் பேஜ்லயும் போயிட்டு பார்த்துக்கலாம். அட்மின்க்கு லாகின் பண்ணிட்டு போயிட்டு கூட நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா டிபில கூட செக் பண்ணிக்கலாம். 2 ஃபீச்சர்ஸ் டிபில ஆட் ஆகுறது தான் உங்களுக்கு அட்மின் சைடுமே வந்து ஷோ ஆகும். ஓகேவா? சரி, இப்போ நம்ம வந்து யூசர்ஸ் வந்து லாகின் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம அந்த யூசர் டீடைல் கொடுத்து நம்ம வந்து லாகின் பண்ணுவோம். இப்போ சைன்இன் கொடுத்தோம் அப்படின்னா இதுதான் வந்து யூசரோட இன்டர்ஃபேஸா இருக்கும். ஓகேவா? இந்த யூசரோட இன்டர்ஃபேஸ்ல உங்களுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்னா இதுல வந்து உங்களோட நேம் இருக்கும். பிளஸ் ப்ரொஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுல வந்து நீங்க ஆட் பண்ண டீடைல்ஸ் எல்லாமே வந்து ஷோ ஆயிருக்கும். பிளஸ் வந்து என்ன அப்படின்னா செட்டிங்ஸ்ன்ட்டு ஒரு காலம் இருக்கும். ஓகேவா? இந்த செட்டிங்ஸ்ல வந்து நீங்க புது பாஸ்வேர்ட் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அண்ட் தென் வந்து லாக் அவுட் ஆப்ஷன்ஸும் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா டேஷ்போர்ட்ல வந்து உங்களுக்கு இவ்வளவுதான் வியூ ஆகும். ஓகேவா? எவ்வளவு பில்ஸ் வந்து பெய்ட் பண்ணிருக்காங்க, எவ்வளவு பெண்டிங்ல இருக்குது, நம்பர் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இப்ப நம்ம அங்க ஸ்டேட்டஸ் வந்து ப்ராசஸ்ட் கொடுத்தோம்ல. சோ இதுல வந்து என்ன ஆகும் அப்படின்னா அன்ப்ராசஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் வரும். ஜஸ்ட் அது வந்து ப்ராசஸ் ஆயிட்டு அப்படின்னா அந்த ஸ்டேட்டஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஷோ ஆகாது. ஓகேவா? அது வந்து ரெக்டிஃபை ஆகிரும். அதனாலதான் அந்த ஆப்ஷன் வந்து வைக்கல. ஜஸ்ட் நம்பர் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து அன்ப்ராசஸ்ட் இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் மட்டும் வச்சிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா பில் டேட். ஓகேவா? பில் டேட் வந்து நம்ம அந்த ஜென்ரேட் பண்றோம் தெரியுமா அட்மின் பேஜ்ல, அதுதான் நம்மளுக்கு இதுல வந்து வியூ ஆக போகுது. ஓகேவா? டியூ டேட் வந்து என்னவா இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு ஹிஸ்டரியில வந்து இருக்கிற எல்லா டேட்டாவும் வந்து வியூ ஆகும். பிளஸ் இந்த டியூல வந்து எந்த டியூ பேமெண்ட் வந்து பெண்டிங்ல இருக்கோ அந்த பேமெண்ட் மட்டும் வியூ ஆகும். ஓகேவா? பிளஸ் டிரான்சாக்ஷனும் இப்போ சப்போஸ் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் அமௌண்ட் வந்து பே பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ். ஓகேவா? அந்த ஸ்டேட்டஸ் வந்து நம்மளுக்கு இதுலதான் தெரியும். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா கம்ப்ளைண்ட்ஸ் ஆப்ஷன். ஓகேவா? இதுலயே நம்ம புது கம்ப்ளைண்ட் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அதை வந்து நம்ம வந்து யூசர் அட்மின் பேஜ்ல வந்து வியூ பண்ணிக்கலாம். ஓகேவா? எந்த யூசர் வந்து நம்மளுக்கு கம்ப்ளைண்ட் வந்து ஜென்ரேட் பண்ணிருக்காங்க. இப்ப நான் வந்து பில் ஜென்ரேட்டட் லேட் நாட் ப்ராசஸ்ட்னு கொடுத்துருக்கேன். இதை வந்து நான் வந்து அட்மின் பேஜ்ல போயிட்டு நான் செக் கூட பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுல போயிட்டு நம்பர் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் அன்ப்ராசஸ்ல இப்ப நம்ம ஆட் பண்ணக்கூடிய கம்ப்ளைண்ட் வந்து ஷோ ஆயிருக்குது. இதுல நம்ம போயிட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த யூசர் எந்த யூசர் வந்து உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணாங்களோ அந்த யூசர் வந்து உங்களுக்கு வந்து வியூ ஆகிருவாங்க. ஓகேவா? இந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் இருக்குது. சரி, அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் வேணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பர்ஸ்க்கு காண்டாக்ட் பண்ணுங்க. டியர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு வெப்சைட் சம்மந்தமான ப்ராஜெக்ட் அப்புறம் ஆப் டெவலப்மெண்ட் சம்மந்தமான ப்ராஜெக்ட் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள்.